வேகமாக 91ஆம் சங்கீதம். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று, உங்களுக்கு முடிஞ்சால் எழும்பி நின்று பைபிளை பார்த்து வசனத்தை, ஒரு வேளை தற்செயலாக உங்கள் வீட்டில் பைபிள் இல்லாமல் இருக்குமானால் ஸ்க்ரீனில் வரும் இல்லையா, அதை பார்த்து நீங்கள் நல்லா உச்சரிக்கணும். 91ஆம் சங்கீதம் சத்துருவை துரத்துகிற, கொள்ளை நோயை விரட்டி அடிக்கிற ஒரு அருமையான ஒரு சங்கீதம். சரியா? வாசிக்கலாமா வேகமாக? பிரைஸ் காட். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகுமாம். இரவிலே உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்திலே பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பி மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். 16ஆம் வசனம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எல்லாம் கரம் உயர்த்தி, தகப்பனே, இந்த 16 வசனங்களை கிளைம் பண்ணி நாங்கள் வாய்களை திறந்து ப்ரனவுன்ஸ் பண்ணி ஜெபிச்சிருக்கிறோப்பா. அப்பா, எங்களுக்காக மட்டுமில்ல, எங்கள் குடும்பங்களுக்காக மட்டும் இல்லை, எங்கள் சபைகளுக்காக மட்டும் இல்லை, எங்கள் பட்டணத்துக்காகவும் ஆண்டவரை 29 மாநிலங்களுக்காகவும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் பயத்தோடு நடுக்கத்தோடும் இந்த வசனத்தை நாங்கள் விசுவாசித்து இது எங்கள் இந்தியாவுக்காக என்று எடுத்துக்கொள்ளுகிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல வசனத்தை உச்சரித்து வாசித்தீங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு முதல் முறையாக நீங்கள் ஒருவேளை ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். மட்டுமல்ல, இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்னிங் 5:30 அனுதினமும் ஆவியானவரோடு என்ற ஒரு குறுஞ்செய்தி, அந்தந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தை மாலை 5:30 தேவனுடைய சமூகத்தில் கூடி ஜெபிக்கிற இந்த ஜெபம். அதனால் காலையில் 5:30 மணி, சாயந்தரம் 5:30 மணி தினந்தோறும் உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு ஏதுகரமாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அனுப்புகிற எல்லா ப்ரேயர் பாயிண்ட்ஸுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை தாங்கி உங்களை தப்புவிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிரைஸ் காட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இப்போதும் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோமா? ஆண்டவருடைய வசனத்தை வாசிப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? கர்த்தருடைய வேத வசனம் நம்முடைய கால்களுக்கெல்லாம் தீபம், நம்முடைய பாதைக்கெல்லாம் அதான் வெளிச்சம். பேதையை ஞானியாக்குகிறது, தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது இல்லையா? அந்த வசனம்தான். பாருங்கள், காலாகாலமாக இந்த பிரசங்கங்கள்லாம் கேட்டுக்கிட்டே வரோம். எவ்வளோ முறை கர்த்தருடைய வசனத்தை வாசித்தாலும் பிரசங்களை கேட்டாலும் சலிப்பே வர்றதில்லை. அதாவது எல்லாருக்கும் இல்லை,
நான் சொல்கிறவங்களுக்கு புரியும். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கூட எடுத்துக்கிடுங்க. மார்ச் 20 2020 மார்ச் 20 இன்று வரைக்கும் தினந்தோறும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே வரோம். ஒவ்வொரு நாளும் பரலோக கதவை தட்டி தட்டி மன்னாவை வாங்கி வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்டே வரோம். நீங்கள் அதை உட்கொண்டு பலப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்திட்டே வரீங்க. உங்களை நினைக்கும் போது நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம வெவ்வேறு குடும்பங்களில், வெவ்வேறு சூழ்நிலைகளில், சொல்லப்போனால் வெவ்வேறு பாஷை இல்லை, ஒரு பக்கம் ஆந்திரா, இன்னொரு ஆந்திராவில் தெலுங்கு, இன்னொரு பக்கம் கர்நாடகாவில் கன்னடம், அப்புறம் கேரளா மலையாளம், அப்படியே வட மாநிலங்களுக்கு போனால் முழுக்க ஹிந்தி, குஜராத்தி நிறைய இருக்குது. வெவ்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் நாம். வெவ்வேறு குடும்பத்தின் பின்னணி, நிறத்தில் மாற்றம், எல்லா விதத்துலேயும் மாற்றம். ஆனால் ஒன்றே ஒன்று தான், வி ஆர் ஆல் இந்தியன்ஸ். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வெவ்வேறு குடும்பத்தின் பின்னணியில் பிறந்தாலும் நம்முடைய முகங்களை ஒருத்தர் நம்ம நேரடியாக ஃபிசிக்கல் கேதரிங் இல்லைனாலும் இந்த மாதிரி ஆன்லைன் மீட்டிங்ஸ் மூலமாக நம்மை ஒரே குடும்பமாக இணைத்து உங்கள் ஆவியை புரிந்து கொண்டு, உங்கள் பாரத்தை புரிந்து கொண்டு, அதாவது ஆவியானவர் கொடுக்கிற பாரம் புரிந்து கொண்டு அனுதினமும் உங்களுக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களை, இன்றைக்கு நான் தொடர்ந்து நேற்று பிரசங்கம் நேற்று என் மனைவி பேசுனது உங்களுக்கு நினைவிருக்கும். பராக்கிரமசாலிகள், ஒரு ஆன்மீக ஆவிக்குரிய பராக்கிரமசாலி என்று 3 பராக்கிரமசாலிகளை நேற்று நம்ம கவனித்தோம். இன்றைக்கு இதே சப்ஜெக்டில் இன்னொரு கோணத்தில் நான் உங்களோடு கூட சற்று நேரம் பேசி நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் சித்தமானால் தொடர்ந்து நாளைக்கு நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவனை நோக்கி, ஆண்டவரே, இந்த சாயந்தர நேரத்தில் எனக்கு இன்னது தேவை என்று உமக்கு தெரியும். நானும் கேட்குறேன், நானும் கையை அப்படி நீட்டி விரித்து கேட்குறேன். எனக்கு என்ன சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கப்பா? நான் அதை கேட்கவும் மட்டும் இல்லை, காதுகளில் கேட்கறது மாத்திரம் இல்லை, இருதய பலகையில் பதிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு நான் சொல்கிறேன். நீங்களும் சொல்லுங்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே லீதியாளின் இருதயத்தை திறந்ததுனால அவள் வீடு திறக்கப்பட்டது. அந்த பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் வர்றதுக்கு ஒரு லிடியாவை பயன்படுத்தினீங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையுடைய இருதயம் திறக்கப்பட்டா பட்டணத்தின் எழுப்புதலை பார்க்க முடியும்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். வாசிக்கலாமா? கலாத்தியர் 5 அதிகாரம் 16 வசனம். Galatians chapter 5 verse 16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முறை வாசிங்க அந்த வசனத்தை. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அடுத்த வசனம் வாசிக்கலாம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாகவே இருக்கிறது. எல்லாரும் இந்த வார்த்தையை கவனிங்க. ஒன்றுக்கு ஒன்று விரோதம். சொல்லு, அந்த வார்த்தையை மாத்திரம் உச்சரிங்க. ஒன்றுக்கு ஒன்று விரோதம். எதுக்கு விரோதமாக இருக்கும்? நீங்கள் என்னத்தான் பண்ணாலும் ஆவியும் மாம்சமும் ஒன்றாக இணையாது. ஆவிக்கு விரோதமாக மாம்சம் போராடும். நீயா பெரியவன், நான் பாரு அவனை என்ன பண்ணுறேன் பாரு, அந்த விசுவாசி, அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுறேன் பாருன்னு மாம்சம் போராடும். உன்னை ஆவி போராடும். இல்லை, அவனை நல்ல மனிதனாக மாற்றி அவனை நல்ல ஒரு
ஒரு தெய்வீகமான மனுஷனா, தெய்வீகத்துக்குரிய ஒரு ஆளாக மாற்றுவன் ஆவி போராடும். உடனே மாம்சம் இப்படி போராடுறியா, நான் ஒரு வாரத்தில் வச்சுக்கிடுறேன் ஒரு நாள் அப்படின்னு அது போராடும். ஆக மொத்தம் விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிங்க, இந்த ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒத்தே வராது. நான் சமீப காலத்தில் அடிக்கடி எனக்கு இந்த ஞாபகம் வரும். இன்றைக்கி உங்களுக்கு அந்த காலையிலேயே நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு நம்ம JMM ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியில் குரூப்பில் இருக்குன்னு காலையிலே தெரியும் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோன்னு. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவர், ஸ்பிரிச்சுவல் பீப்புள் என்ற தலைப்பில் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசும்படி தேவ கிருபையினால் நிற்கிறேன். அது நான் கிறிஸ்தவங்க தான், அது நான் ஆவிக்குரியவங்க, ஆவி இல்லாதவங்க, ஆவி இருக்கிறவங்க அப்படியா? அப்படி இல்லை. நல்லா கவனிங்க, ரொம்ப சிம்பிளாக. எனக்கு என்ன ஆசைன்னா, இப்போ நான் என்ன பேச போகிறோன்னு ஒரு சாராருக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பைபிள் வாசிக்கிறவங்க, சரிங்கிற ஊழியம் செய்யறவங்க இருப்பீங்க. ஆனால் உங்களை பிரியப்படுத்துறது என்னுடைய நோக்கம் இல்லை. அதை ஏல இருக்கிறவனை BC ஆக்கி அவனை உச்சக்கட்டத்தில் கொண்டு வரதான் என்னுடைய பாரம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லோரும் கிறிஸ்தவங்க தான். இப்போ ராபின்சன் கிறிஸ்தவன் தான். ராபர்ட்டு கிறிஸ்டியன்னா, ஆமாம் கிறிஸ்டியன் தான், அவ்வளோதான். கர்த்தருடைய பிள்ளைகளை இப்போது முதல்ல கிறிஸ்தவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் குரூப் இருக்குது, ரிலீஜியஸ் கிறிஸ்டியன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்க ரொம்ப கராராக இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு போகணும், ஷார்ப் 8 o'clock போயிடணும். அது நல்லது, குட். போயிட்டு அவங்க எப்பவும் வழக்கமாக உட்கார இடத்துல உட்காரணும். அவன் கரெக்டாக பாஸ்டர் 20 minutes பேசணும். 22 ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு நம்ம தலைமை செயலகத்தில் கோட்டையில் அவங்களுக்கு பிஸி. அதனால் ஒரு மாதிரி அப்படி இப்படி பார்ப்பாங்க, உடனே எழும்பி போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் காணிக்கை கொடுக்கறது, எங்கள் CSI சபையில் கன்ஃபர்மேஷன் படிக்கணும், காணிக்கை கொடுக்கணும், ஐயரப்பா தோத்திரையான்னு சொல்லணும், அதோடு போயிடணும், எல்லாம் பண்ணணும். அதோட சரி. அதுக்கப்புறம் நீ தண்ணி அடிக்கிறியா அடி, ஒய்ஃப் அடிக்கிறியா அடி, அல்லது மிதிக்கிறியா மிதி, எல்லாம் இருக்கணும். ஆனால் சண்டே சர்வீஸில் பார்த்தீங்கன்னா பைபிள் இருக்கா, கை இருக்கா, பைபிள் அது கையில் பைபிள் இருக்காது, அப்படி நின்றுட்டு அப்படி முதலாளிமார் பார்க்குற மாதிரி அப்படி பார்த்துட்டு அப்படி இருப்பாங்க சிலர். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க சர்ச்சுக்கு அடுத்த காரியத்தில் கேரல் ரவுண்ட்ஸ் போகிறது, ஈஸ்டருக்கு டொனேட் பண்ணுறது, இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அப்போ டொனேட் பண்ணுறதுலாம் அது தப்புன்றீங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன் சைடாக பார்த்துட்டு டக்குன்னு லைவ் சாட்டில் இது தப்பு அது தப்புன்னு நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நான் சொல்கிறதெல்லாம் கடைசி வரைக்கும் பொறுமையாக கேட்கணும். இந்த ரிலீஜியஸ் கிறிஸ்டியன்ஸ்னால் எப்படின்னா, அவங்க சர்ச்சுக்கு போகணும் வரணும், ஆனால் அந்த சடங்காச்சாரத்தை விட மாட்டாங்க. அது எங்கள் ஊரில் இப்படி தான், எங்கள் ஊர் இப்படி, எங்களுக்குன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதைத்தான் நான் பண்ணுவோம், இப்படி தான் வரணும், இதுதான் அந்த ரிலீஜியஸ் கிறிஸ்டியன்ஸ் பண்ணுறது. அது இன்னும் கூட மாதம் ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன்ஸ் கூட சொல்லலாம். இப்போ 3வது குரூப் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன்ஸ். அதுக்கு தான் நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன், பைபிள் கிறிஸ்டியன்ஸ்னு. வாட் பைபிள் சேஸ், வாட் மை பைபிள் சேஸ். பில்லி கிரஹாம் பேசும்போது சொல்லுவார், வாட் மை பைபிள் சேஸ். அவ்வளோதான். வாட் மை பாஸ்டர் சேஸ், வாட் மை சர்ச் சேஸ், அதான் கிடையாது. வாட் மை பைபிள் சேஸ், அவ்வளோதான். இனிமே அந்த கொரோனா காலத்துக்கு பிறகு புரியுதா, எங்கள் ஐயர் இப்படி சொன்னார், ஃபாதர் இப்படி சொன்னார், பாஸ்டர் இப்படி சொன்னார், பிஷப் இப்படி சொன்னார், உபதேசியார் இப்படி சொன்னார், செக்ஸ்டன் இப்படி சொன்னார்ன்றதெல்லாம் கிடையாது. வாட் பைபிள் சேஸ், அவ்வளோதான். கர்த்தருக்கு தோத்திரம். நல்ல வேளை, பெரிய கிருபை. எல்லாம் நிறைய டினாமினேஷன் இருந்தாலும் பைபிளாக தான் இருக்குது. அதுக்காக கர்த்தருக்கு தோத்திரம். இது வரைக்கும் அப்படி அதில் ஒரு மாற்று கருத்தில் வர, ஒருவேளை தமிழ் மொழிபெயர்ப்பில் புதிய திருப்பம் கொண்டு அர்த்தம் ஒன்று தான், அது வந்தால் கூட பரவாயில்ல, பைபிளை யாரும் மாற்றலாப்பா, அதுக்காக கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும் பேச மாட்டேன். அந்த ரிலீஜியஸ் கிறிஸ்டியன்ஸ் எப்படி இருக்கணும் அதை நான் பேச மாட்டேன். அதாவது ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன் எப்படி இருக்கணும் பேச மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ எங்களுக்கு தெரியாததை நீ பேச போறியோ?
அப்படின்னு சொல்ல மாட்டேன். பைபிளில் ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க ஆவிக்குரியவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்குதோ அதை வந்து நீங்கள் அறியாததை தெரியாததை நான் இப்போ உங்களுக்கு விலைக்கு போதிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். என் இருதயத்தில் பட்டதை பைபிளில் வாசிக்கிறத உங்களோடு நான் ஷேர் பண்ண போகிறேன், அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம வாசித்த வசனம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனம். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க, அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாகவே இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை நம்ம வாசித்தோம். அப்போது இந்த நாள்லேருந்து ஒரு சில நாட்கள் நீங்கள் கொஞ்சம் வளரணும். நல்லா கவனிங்க, வளரணும். கொஞ்சம் வேத வசனத்தை அடுத்த படிக்கு நம்ம போகணும். என்ன சொல்கிறீங்க கர்த்தருடைய பிள்ளைகளை? இப்போ +2 பாஸ் பண்ணுறதுக்கு சொல்லப்போனால் 9th ஸ்டாண்டர்ட் 9வது வகுப்புலேருந்து ஆட்டம் கொடுத்துருது. +2க்கு போகணும், பையனை டாக்டராக சேர்க்கணும், இன்ஜினியராக சேர்க்கணும். இன்ஜினியர்லாம் கிடையாது, இன்ஜினியர்லாம் ஊருக்கு 10 கல்லூரி இருக்கிறதுனால எங்கேயாவது ஒன்று சேர்த்து விட்டுலான்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதை அட்லீஸ்ட் அவனை பல் டாக்டராவது சேர்த்துடணும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் பிரயாசப்படுறீங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா அப்போ 9வது வகுப்பிலே உங்கள் பிள்ளையை குறித்த ஒரு விஷன், ஒரு பாரம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுக்காக நான் உங்களுக்காக கர்த்தரை தோத்திரம் பண்ணுறேன். நல்ல பேரண்ட்ஸ். ஆனால் ஊழியக்காரனாகிய நான் எப்படி பார்ப்பேன்? நீ 9ஆம் கிளாஸ் படிக்கும்போதே 12ஆம் கிளாஸை நீ விசுவாச கண்களில் பார்த்தேன்னா, இப்போ நம்ம வந்து இந்த கடைசி காலத்தில், தொற்று நோயின் காலத்தில் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படணுமே, அவருடைய வருகையில் காணப்படணுமே, எச்சரிக்கையாக இருக்கணுமே. அப்போ அதற்குரிய காரியங்களை பார்க்கணுன்னா நான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக மாறினா தான் அந்த வருகையை குறித்து கொஞ்சமாவது ஒரு எண்ணம் வரும். திரும்ப சொல்கிறேன், ஆவிக்குரியவர்களாய் மாறினால்தான் வருகையை குறித்த பாரம், எண்ணம், அதை பற்றி பேசணும், தியானிக்கணுங்கிற எண்ணமே வரும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால பொதுவாக நம்ம என்ன யோசிப்போன்னா, வாக்குத்தத்தம் சொன்னால் பரவாயில்ல, நல்லா இருக்குப்பா. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் கேட்கலாம், வாக்குத்தத்தம் வருது, என்ன வருது பார்க்கலாம். தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கிளி ஜோசிய குரூப்பு. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கிளி ஜோசிய குரூப்லேருந்து வெளியே வந்து ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாக நம்ம மாறிடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஒன்று, இந்த ஆவிக்குரியவங்க எப்படி இருப்பாங்க, மாம்சத்துக்குரியவங்க எப்படி இருப்பாங்க, இதை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? அது அப்படி மேலோட்டமாக தான் பேச முடியுமே தவிர ஆழமான சத்தியங்களை பேசுவதற்கு இப்போ நேரம் நமக்கு கிடையாது. வாசிக்கலாம். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 2 verse 14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். ஜென்ம சுபாவமான மனுஷன் அல்லது மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். போதும். ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுவர்கள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். நல்ல கவனிங்க. இந்த ஜென்ம சுபாவத்துக்கு தமிழில் இன்னொரு பெயர் சொல்லணும்னா பிறவி குணம். இன்னும் டீட்டெயிலாக சொன்னால் அந்த சொல்லுவோம், உலகத்தில் தாய் தாப்பனுடைய சுவாபம் தான் பிள்ளைகளுக்குள்ளே வருது. அது நேச்சுரல், அது இயற்கை. ஜென்ம சுவாபம் அப்படின்னா பிறவி குணம். இப்போ அந்த மாம்சத்துக்குரியவனுக்கு இன்னொரு பெயர் வந்து ஜென்ம சுவாபம் உள்ள ஒரு மனுஷன். அப்போ இந்த ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் அதாவது அவனுக்கு ஆவிக்குரியவைகளை அவனால் அக்செப்ட் பண்ணவே முடியாது. அதுக்கு முந்தின வசனத்தில் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் 12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் அருளப்பட்ட ஆவியை பெறும்படிக்கு தேவனிடத்தில் புறப்படுகிற ஆவியை பெற்றோம், அந்த ஆவியினாலே நாங்கள் போதிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வரும்போது, அங்கே அவர் இந்த ஜென்ம சுவாபம் உள்ள ஒரு மனுஷன், அவனை பற்றி அவர் அங்கே மென்ஷன் பண்ணுறார். என்ன சொல்கிறாருன்னா,
அதாவது அவன் சபைக்குள்ளே வந்துடுவாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள அந்த சுவாபம் மாறலன்னா, எனக்கு ஆண்டவர் பல வருஷமாக சொல்லி கொடுத்து கொண்டு வருகிற பாடம், ஊழியக்காரனே, என் ஊழியக்காரனே, என்னுடைய மக்களுக்கு, என் பிள்ளைகளோடு நீ பேசும்போது சுவாபத்தை பற்றி பேசு. ஆமாம், கேரக்டர்ஸை பற்றி பேசு. நிறைய பேருக்கு சுவாபத்தை பற்றி பேசுனா என்னதான் வச்சு அந்த ஆள் மனசில் வச்சு பேசுகிறாரு, என்னை பற்றி தான் பேசுகிறாருன்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படியே தான் எடுத்துக்கிடுங்களேன். உங்களை பற்றி பேசாமல் நான் ஊரில் இருக்கிற ஆட்களை பற்றி பேச முடியும்? சுவாபம் மாறலன்னா என்னை பொறுத்தவரை அவங்களாம் கிறிஸ்தவரே கிடையாது. சுவாபங்களில் மாற்றம் இருக்கணும். இப்போ ஆவிக்குரியவன் அதெல்லாம் ஏற்றுக்கொண்டே இருப்பானா? ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது என்ன ஆவிக்குரியவைகள்? ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷனா நீங்கள் சொன்னீங்க, பிறவி குணம், பிறக்கும் போதே இருக்கிற குணம். இப்போ அப்பா ஒரு குடிகாரனாக மாறினார்னா, பையனை குடிக்கிறான்னா அவன் அதை அந்த சுவாபம் வந்துருச்சுன்னு சொல்கிறோம். சரி, ஆவிக்குரியவைகள் ஆவிக்குரியவைங்க அப்படி நீங்கள் பிரித்து சொல்கிறீங்களே, அப்போ அது என்னது அப்படின்னா, அதாவது வசனம் சொல்லுகிறது, 13ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். நாங்கள் மனுஷன் ஞானத்தில் போதிக்கிற வார்த்தைகளில் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளால் பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி நாங்கள் பேசுவோம், காண்பிப்போம். ஆனால் இந்த மாதிரி காரியங்கள்லாம் இந்த ஜென்ம சுவாபம் உள்ள ஒரு மனுஷன் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஷார்ட்டாக சொல்லிட்டா, சிம்பிளாக சொல்லிட்டா, இருக்கிறத சொல்லிட்டா, ஏர்லி மார்னிங் ப்ரேயருக்கு வரீங்களா? ஏர்லி மார்னிங் அது எப்படி முடியும்? ஏர்லி மார்னிங் ப்ரேயரில் எனக்கு சரி நைட் ப்ரேயர் வரீங்களா? நைட் ப்ரேயர் அது எப்படி நைட் ப்ரேயரு? ஏதோ அப்படின்னா ஒரு 8:30க்கு தொடங்கி ஒரு 10 மணிக்கு முடிச்சா போடுறோம். அதுக்கு ஒரு முன்னிரவுன்னு ஒரு சில ஆலயங்களை ஒரு பேர் கொடுத்து ஏசப்பாவுக்கு அவங்க போதிக்கிறார்கள். அவங்க அதாவது ஆன்லைன் ப்ரேயர் அது முடியாது, எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, நான் டேப்லெட்ஸ் போடணும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க. ஒரு டாக்டர் சொன்னார் என்கிட்ட, இந்திய மக்களுக்கு 5 பேரில் ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குதுன்னாரு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆனால் சில பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு தெரியும், டேப்லெட் போடணும்னு தெரியும், வீட்டில் ஒரு காரியம் நடக்குதுன்னா பாருங்களேன் எவ்வளோ உற்சாகமாக ஒரு திடீர்னு பேசிகிட்டே இருப்பேன், பார்த்தா 1 மணி ஆயிடுச்சா, இவ்வளோ நேரம் பேசுகிறோமா, நம்ம போனதே தெரில டைமு. சரி, அப்புறம் திரும்ப பேசுவான். ஆனால் ஆன்லைன் ப்ரேயரில் பார்த்தா இப்போ தான் 11 மணி ஆகுது, 2 மணிக்கு தான் முடிப்பாங்க. இப்போமே அதில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஆவிக்குரிய ஆள் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதிகாலை ஜெபம் பிடிக்காது, ஆன்லைன் ப்ரேயர் பிடிக்காது, ஃபாஸ்டிங் ப்ரேயரா அது என்ன, இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் தேவையே கிடையாது. ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் தேவை கிடையாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்குது. மார்னிங் ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஆல் நைட் ப்ரேயர், செயின் ப்ரேயர் இருக்குது. தொடர் ஜபம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மோகன் சேனை நடத்துகிறாங்க டெய்லி. இந்த மாதிரி சில சர்ச்சஸ் எல்லாம் என்னால் நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க, சில சபைகள்லாம் இதெல்லாம் இருக்குதான்னு நீங்களே கேளுங்க, உங்கள் பாஸ்டர்ஸ்ட்டை போய் கேளுங்க. 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்கலாமாப்பா? அதெல்லாம் கஷ்டம். எங்கள் அம்மாவை எடுத்துகிட்டு போய் காலையில் பஸ் ஸ்டாண்டில் ஏற்றணும், அது அம்மா 2 மணிக்கு இறங்குவாங்க, அம்மாவை கூட்டிகிட்டு வரணும் வீட்டுக்கு, எனக்கு அங்கே கவுன்சில் மீட்டிங் இருக்குது, எனக்கு அங்கே இந்த மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங் இருக்குது, இந்த மீட்டிங். படித்ததே ஊழியத்துக்கு தானே படித்தது. 5 வருஷம் படித்தது எதுக்கு? ஊழியத்துக்கு தானே. ஸ்கூலை மேய்க்கிறதுக்காக படித்தது, ஸ்கூல் வாத்தியாரை மேய்க்கிறதுக்காக படித்தது, அதிகாரிகளை மேய்க்கிறதுக்காக படித்தது, ஹெட் மாஸ்டரை மிரட்டுறதுக்காக படித்தது. படித்ததே ஊழியக்காரர் ஊழியத்துக்கு வர்றதுக்காக, ஆத்துமாக்களுக்காக முழங்காலில் நிற்கிறதுக்காக தானே படித்தது. அப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இன்வால்மெண்ட் கிடையாது. அதாவது அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அதெல்லாம் அந்த காலம் இதுக்கு. விஷயம் என்னன்னு கேட்டால், மாதத்துக்கு 15,000 20,000 சம்பளம் டான் பேங்க்கில் விழுது. அதுக்கு ஏற்றது மாதிரி ஒய்ஃபுக்கிட்ட ஒரு 25,000 30,000 50,000 படிப்புக்கு ஏற்ற மாதிரி விழுது. அவருக்கு எங்கிறதுக்கு உபவாசம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும்னு என்ன வரும்? வராது. அந்த எண்ணம் வராது. டயசிஸ்லேருந்து அதை தலைமை டயசிஸ்னால் சிஎஸ்ஐல டயசிஸ், நம்ம லுத்தரன்ஸ் ஆர்கனைசேஷன் டயசிஸ் இருக்குது, பெந்தேகோஸ்தில் சீனியர் பாஸ்டர் இருக்கார்,
அந்த சீனியர் லெவல்லேருந்து ஒரு 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 ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் வரணும். 6 மாதத்துக்குள்ளே 500 பேருக்கு நீங்கள் ஞான ஸ்நானம் கொடுத்து சபையில் சேர்த்தாதாண்டா உனக்கு சம்பளம் கொடுப்போன்னு ஒன்று வரட்டுமே பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு சட்டம் வரட்டுமே. மாதத்துக்கு 1000 பேருக்கு நீங்கள் பேப்டிசம் கொடுத்துருக்கணும். அப்போ தான் உன்னுடைய சம்பளம் வந்து கூடும். இல்லைனா இருக்கிற சம்பளத்தில் 5000 குறைச்சிருவேன் அப்படின்னு பிஷப் ஒரு லெட்டர் அனுப்பட்டுமே. என்ன நடக்கும்னு பாருங்க. அதே போல் ஆவிக்குரிய சபைகளில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது தான் எல்லாம் எங்கே சுற்றி வந்தாலும் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய எண்ணம் அந்த பணத்தில் தான் இருக்கு. நான் பாரத்தோடு பேசுகிறேன். எதுக்காக கர்த்தர் இந்த பைபிளை ஊழியர்களாக எங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு? ஜென்ம சுவாபம் உள்ள ஒரு மனுஷனை ஆவிக்குரிய மனுஷனாக மாற்றுவதற்காக தானே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஆவிக்குரிய ஆட்கள், ஆவிக்குரிய சத்தியங்களை இந்த மாதிரி ஜென்ம சுவாபம் உள்ள ஆட்கள் என்ன செய்ய மாட்டாங்களாம்? ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்களாம். ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்ல, அங்கே அவர் என்ன சொல்கிறாரு? அவைகள் அவனுக்கு பைத்தியக்காரத்தனமாக தோன்றும். நிறைய பேர் கூட என்ன டெய்லி இந்த ஆள் பேசிகிட்டு இருக்காங்க, டெய்லி பேசிட்டு இருந்தார், என்னத்தை பேச டெய்லி அப்படின்னு சிலருக்கு ரொம்ப அது வந்து ரொம்ப அசால்ட்டாக போயிடுச்சு. அதுக்கான டெய்லி அழுது பண்ணிகிட்டு இருக்கிற, என்னத்தை பண்ணிகிட்டு இருக்கிற இதெல்லாம்? அது சாப்பிட்டியா, தூங்குனியா, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணியா, போய் படுத்தியா இல்லாமல்? காரணம் இந்த ஆவியும், நான் ஏற்கனவே வாசித்தபடி ஆவியும் மாம்சமும் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நீங்களே ஒத்து போகணும்னு நினச்சா கூட அந்த மாம்சம் ஒத்து வராது. கர்த்தருக்கு தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தொடர்ந்து இந்த சத்தியங்களெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். ஏன் இந்த சத்தியத்தை நான் இன்றைக்கி உங்களோடு பேச ஆரம்பிக்கிறேன்னா, நம்ம ஒரு வருஷ காலமாக நிறைய சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். நிறைய பேர் சத்தியங்களுக்குள்ளே வந்துட்டீங்க, ஜபத்துக்குள்ளே வந்துட்டீங்க, கண்ணீரின் ஜபத்துக்குள்ளே வந்துட்டீங்க, உபவாச ஜபத்துக்குள்ளே வந்துட்டீங்க, தேசத்துக்காக சபைகளுக்காக மன்றாடி ஜபிக்கிறதுக்கு வந்துட்டு அந்த அந்த அங்கேருந்து வானத்தில் எக்கால சத்தம், அந்த ட்ரம்பட் சத்தம் கேட்கும்போது உங்களுக்கு கேட்காம போயிடுச்சுன்னா, கடைசியில் அந்த சத்தம் கேட்காம போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது நம்ம? அதனால ஒரு பக்கம் ஆண்டவர் சொல்றாரு, ஆமாம், உனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசிகள் நீ ஆவிக்குரியவங்கள மாத்திரு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று, இந்த ஆவிக்குரியவைகளை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆவி இதெல்லாம் அங்கே வச்சுக்க, இதெல்லாம் எங்ககிட்ட கிடையாதுன்றவாங்க. இரண்டாவது வாசியுங்கள், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ரொம்ப நிதானமா நீங்க வாசிக்கணும். இன்னொரு முறை வாசிங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவராலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரியவன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் பீப்புள் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பாங்க. இப்போ ஒருத்தர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் அப்படின்னால, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகும். ஃபோனில் உங்கள் ஃபோன் நம்பர் நான் சொல்லட்டா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சொல்லட்டா, இப்போ எவ்வளோ பணம் பேங்க்கில் இருக்கிறத சொல்லட்டா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறானாலே, அது வந்து விசுவாசிகளுக்கு மட்டும் இல்லை, பெரிய பெரிய ஊழியக்காரனுக்கு அதிர்ச்சி ஆயிரும். அடா எவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறார்ப்பா, பயங்கர ஹெவி அனாயிண்டிங் இருக்கு போல, தண்ணீரை ரசமாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா இது வரைக்கும் நாமும் பிரசவம் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் சொல்கிறேன், நானும் ஒன்றரை வருஷம் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், வருஷம் பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு இந்த கிரேஸே இல்லையே, இந்த மாதிரி அனாயிண்டிங்கே இல்லையே, இன்னும் அருமையாக பண்ணுறான் பாரு அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு ஆகி, எனக்கே என்னை பற்றி ஆயிடுச்சுன்னா என்ன பார்க்குறேன், என்னடா இந்த ஆள் சும்மா வாய் சாடால் தான் பாருங்க வந்தான் பாருங்க, டக்குன்னு இப்போ வந்து உன் பேங்க்கில் எவ்வளோ இருக்குன்றான், உன் ஃபோன் நம்பர் சொல்கிறான்னா எவ்வளோ ஆண்டவர் அக்கினி மேலே அவன் மேலே பற்றி எரியுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்ல திரும்ப புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோன் நம்பர் சொல்கிறேன், இந்த மாதிரி தண்ணியை ரசமாக மாற்றுறேன், இந்த குரூப்பு எல்லாமே ஆஃப்ரிக்காவிலேருந்து வர குரூப்பு. நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆஃப்ரிக்காவில் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வரக்கூடிய குரூப். இந்த குரூப்பினுடைய பின்னணி என்னன்னு கேட்டால், ஏற்கனவே இவங்கெல்லாம் மந்திரவாதிகளாக இருந்தவங்க. மந்திரவாதிகளாக இருந்து ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் அவங்கள ரட்சித்து கர்த்தருடைய பிள்ளையாய் அவங்க மாற்றப்பட்டாங்க.
மாற்றப்பட்டு சின்சியராக ஊழியத்தில் இருந்தாங்க. ஊழியத்தில் பாருங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனப்படுத்துவார். இப்போ நான் ஊழியம் செய்கிறேன், கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கனப்படுத்துறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, உங்களை கர்த்தர் கனப்படுத்துறாரு இல்லையா? நான் இன்னும் டெடிக்கேஷனோட என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கர்த்தர் என்னை உயர்த்திக்கிட்டே போவார். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நான் உயர்த்தப்படும் போது, இப்போதான் பாயிண்ட்டு, எனக்கு பேர் வரும், புகழ் வரும், அப்புறம் பணம் வரும். பணம் எதுக்கு வருது? நான் பென்ஸ் கார் வாங்கி சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கல்ல. அதுலேயும் நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். பணம் வரும்போது, இந்த பணம் என்னை பொறுத்தவரை சொல்கிறேன்ப்பா, இந்த பணம் அவங்க இன்றைக்கி ஒரு அங்கிள் ஃபோன் பண்ணாங்க, தம்பி அவங்க பாருங்கள், நான் நினைக்கிறேன் அவருக்கு எப்படி ஒரு 80 வயசாக இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி அங்கிள், ஒரு வேளை கேட்டுட்டு அவர் சொல்கிறார், ஒரு நாள் கூட நான் விட மாட்டேன் தம்பின்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், நான் ஒரு 5000 ரூபா அனுப்புகிறேன். போன வாரம் உங்கள் அண்ணன் மகனுக்கு கல்யாணம் நடத்துனீங்கள, அவனுக்கு அந்த கல்யாணத்துக்கு நான் வர முடியாது சூழ்நிலை, 2000 ரூபா கொடுத்துருங்க. 3000 ரூபா இருக்குல்ல, இப்போ இந்த பலவீனப்பட்டாங்கல்ல, அவங்களுக்கு மெடிக்கலுக்கு அவங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க. அவ்வளோ சின்சியராக அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். உடனே அதை மனசில் வச்சு அந்த காரியத்தை நான் செய்யணும். இதே தான் 5000னா அப்புறம் 50,000, 50 லட்சம், அப்புறம் 50 கோடி, எல்லாம் ஒன்று தான். நான் இந்த 5000 ரூபாயில் உண்மை இல்லாதவனுக்கு எப்படி எனக்கு 50 லட்ச ரூபா கர்த்தர் கொடுப்பாரு? 50 லட்ச ரூபா உண்மை இல்லைன்னா எப்படி எனக்கு 50 கோடியை கொடுப்பாரு? கொடுக்க மாட்டார். ஆனால் அந்த கோடியை வச்சிருக்கோம் பின்னாலேயே சுற்றிட்டு தெரிய வேண்டியதுதான், இப்படியே சுற்றிட்டு தெரிய வேண்டியதுதான். கடைசியில் ஆத்துமாக்கள்லாம் பிச்சுட்டு போயிடும். இன்றைக்கி நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், நம்ம உயர்த்தப்படும் போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேணும், நிதானிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்போ இப்படிப்பட்ட இந்த 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 ஆப்பிரிக்கா ப்ரீச்சர்ஸை பற்றி பேசிட்டு வரேன். அவங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்தோடனே தங்களுக்காக ஆச்சா பூச்சான்னு சொல்லி அந்த எல்லாம் உலக பிரகாரமான அரசியல் மாதிரி வச்சு கடைசியில் எந்த மந்திரத்தை விட்டானோ அந்த மந்திரவாதிகிட்ட போய் அவன் அந்த ஜனங்களை மயக்கக்கூடிய அந்த பிசாசினுடைய கட்டுகளை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுறாங்க. இது நம்ம ஆட்களுக்கு தெரியாது. பெரிய பெரிய பிரபலமான தமிழ் பாஸ்டர்ஸ்க்கே தெரியல. இங்கே பெங்களூர்லேயும் அங்கேயும் இங்கேயும் போய் ஜனங்களை மிரட்டி விட்டுட்டு, ஆனால் விசுவாசிகள் மிரளல. இதுதான் பாயிண்ட்டு, நல்லா கவனிக்கணும். அதாவது ரொம்ப சிம்பிள். இதை பாருங்க, நல்லா கவனிக்கணும். அதாவது ஒன்று, பைபிளில் இந்த மாதிரி காரியங்கள்லாம் கிடையாது. சரி, அது போட்டோம். இப்போ உள்ள நமக்கு முன்பாக 50 வருஷம், 40 வருஷம், 60 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்காங்களே தேவனுடைய ராஜ்யத்துக்கு, இந்த சீனியர் பாஸ்டர்ஸ், சீனியர் இவாஞ்சலிஸ்ட், சீனியர் அப்போஸ்தலர்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் யாராவது இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணாங்களான்னு பாருங்கள். அவங்களும் பண்ணலை. அப்போ இந்த மாதிரி இந்த வசனத்துக்கு வர ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்ந்து நிதானிக்கிறான். நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனாக இருந்தால், ஸ்பிரிச்சுவல் மேனா என்ன அர்த்தம்? நல்லா ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணி, தேசத்துக்காக ஜெபம் பண்ணி, பைபிள் ரீட் பண்ணி, தேவ நல்ல மூத்த ஊழியர்களோடு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட நல்ல நீங்கள் வேர்ட் ஆஃப் காடில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிப்பீங்க, இது பைபிளில் இருக்கா, இது இந்த காரியங்கள்லாம் இருக்கா இல்லையா, அப்படி கொஞ்சம் யோசிப்பீங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் சிலர் பேசுவாங்க, யாரோ போய் ஜெபம் பண்ணாங்க, நான் போனேன்னா அந்த பிசாசு என்னை பார்த்தோன்னே மிரண்டுட்டு அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வைங்க, அவன் ஒரு அவுட்டுன்னு அர்த்தம். இன்னொன்று சொல்கிறேன், மூணாவது, உங்கள் வீட்டுக்குள்ளே தாயத்து இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, செவரில் இருக்குது, அவனே இருந்து பண்ணுவான். அது நீ மயங்கி அவன் பின்னால் நீ போனேன்னா யூ ஆர் நாட் எ ஸ்பிரிச்சுவல் மேன். அந்த நேரத்தில் உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குமே தவிர, உங்களுடைய பழைய காலங்களை திருப்பி பாருங்க. ரட்சிக்கப்பட்ட டே 1லேருந்து அன்டில் டுடே உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அந்த கிராஃபை பாருங்க, குரோத்தை பாருங்க, எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. அதாவது ஏமாற்றம் அடைந்து போகாதீர்கள், கடைசி காலம், வஞ்சிக்கப்படாதீர்கள், எமோஷனலா போயிடாதீங்க. அப்ப ஆவிக்குரியவனை என்ன செய்வாங்க, உட்கார்ந்து யோசித்து நிதானித்து
ஏசப்பா இந்த மாதிரி ஒரு டாக்டரின் இருக்கா, இந்த மாதிரி ஒரு உபதேசம் இருக்கா, இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு பைபிளை பார்க்கணும், பைபிள் ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்டர்ஸோடு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதில்ல உங்களுக்கு? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை இதில் இந்த விஷயத்துலலாம் சில தேவ மனுஷர்கள் நல்ல தெளிவாக இருக்காங்க. அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும். உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குன்னு வைங்களேன், ஷேர் பண்ணணும். ஒரு காலத்தில் தேவன் அவர்களை பயன்படுத்தியிருப்பார். அதுதான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். அவங்க ஆவிக்குரிய வரத்தை பணத்துக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி 10 பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்தேன்னா எனக்கு இன்றைக்கி 25,000 வரும் அப்படின்னு ஒருத்தன் பணத்தை பேஸ் பண்ணி, அதே போல் நீங்கள் பிஸ்னஸ் பீப்புள் அப்படி தானே? பிஸ்னஸ் பீப்புள் இன்றைக்கி ஒரு 10 கடை உட்காந்தேன்னா எனக்கு இவ்வளோ ரூபா வரும், நீங்கள் அதுக்குன்னு தான் இருக்கீங்க, அது தப்பே கிடையாது. ஆனால் நான் அப்படி நடக்கக்கூடாது. நான் ஒரு கமர்ஷியல் மேனாக மாறினேன்னா உடனே சத்துரு உள்ளே நுழைஞ்சு என்னை வச்சு அவன் பயன்படுத்த ஆரம்பிப்பான். ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறாங்க. ஆவிக்குரிய ப்ரீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்டெடியாக இருப்பாங்க. அவங்க எமோஷனலாக ஆக மாட்டாங்க. எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை எமோஷனல் ஆகுறீங்களோ உங்களுடைய ஆவியில் உங்களுக்கு சரியாக வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம். இஸ்ரேலேருந்து ஒரு ப்ரீச்சர் வருவார், அவர் முக்காடு போட்டு பேசுவார்னு வைங்களேன், உடனே முக்காடு போடுறது, இங்கே முக்காடு போடுன்னு. புரியுதா உங்களுக்கு? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அங்கே அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வருவார், நின்று விசில் அடிப்பார். ஐயா, அமெரிக்காவில் விசில் அடிக்குது, அது அவனுக்கு அது என்ன சொல்கிறது, அது சாதாரண காரியம். ஆனால் தமிழ்நாட்டில் சென்னையில் நீ விசில் அடிச்சேன்னா, விசில் அடித்தான் குஞ்சுகள்னுவாங்க. அந்த காலத்தில் விசில் அடித்தான் கூட்டண்டான்னுவாங்க. புரியுதா? கலாச்சாரத்தோடு நம்ம இணைந்து வாழ பழகணும், ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னொரு ப்ரீச்சர் வருவார், அவர் சொல்ல we are all stand on the word of God அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை தரையில் வச்சு பைபிள் மேலே ஏறி நிற்பார். அது அவன் ஊருக்கு ஒத்து போயிடும். ஆனால் நம்ம அப்படி செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. நிறைய விஷயம் இருக்கு, அதான் நிதானிக்கணும். அமெரிக்காவுக்கு போனால் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை உள்ளே இருக்கிற பனியனோட கூட நின்று பேசுவானுங்க, சொல்ல முடியாது. ஷார்ட்ஸில் நின்று பிரசங்கம் பண்ணுவாங்க, ஷார்ட்டில் நின்று கிட்டார் வாசிப்பாங்க. நம்ம ஊரில் நான் ஷார்ட்ஸ் போட்டு நின்று நான் பேச முடியுமா, நான் பேசலாமா? அது டிசிப்ளினே கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன், நான் ஒரு கலெக்டரை சந்திக்க போகிறேன். கலெக்டர் என்ன, போலீஸ், எங்கள் லோக்கலில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் என்னை சந்திக்கிறேன்னு வைங்களேன், நான் போய் அறக்கால்ச்சேரியில் போய் நின்னேன்னா, யாரா இவன் இந்த பையன் அப்படின்னு மூளையில் நின்றானு. அதே நேரத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட உடையை உடுத்திக்கிட்டு நான் பைபிள் கைமா போய் நின்னேன்னா, தோத்திரம் பாஸ்டர் வாங்கன்னுவாங்க. புரியுதில்ல? ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு முன்னால் போய் அப்படி நிற்கும், கலெக்டர்கிட்ட போய் நிற்கும்போது நான் எப்படி போகணும்? வேற ஒன்றும் இல்லை, இன்டர்வியூ உங்களுக்கு வைக்கிறாங்க, வைங்க, வேலைக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க. கால் சட்டிட்டோ போவியா? ஊரில் இருக்கிற ஊர்பட்ட ஃபைலெல்லாம் தூக்கிட்டு போயிடுவீங்கல்ல, எல்லா ஃபைலையும் தூக்கிட்டு போயிடுவீங்கல்ல. ஆனால் சர்ச்சுக்கு போகும்போது தான் செல்ஃபோனை தூக்கிட்டு வந்துடுறோம். எல்லாம் இதிலே இருக்குது. அதில் என்ன இருக்குது? பைபிளாக இருக்குது. அது குப்பை. உன் செல்ஃபோன் ஒரு குப்பை. அந்த ரோட்டில் இருக்கிற குப்பை தொட்டியாவது லாரி வாரிட்டு போகுது. உன் குப்பை தொட்டி 1000 காலாகாலமாவது குப்பை. அது அந்த குப்பைக்குள்ள ஒரு பைபிள் ஆப்பை வச்சுக்கிட்டு நீ உட்காந்து உருட்டிட்டு இருக்கிறியா? வாலிபர்களுக்கு பேசுகிறேன், கர்த்தருடைய நாமத்தினால பேசுகிறேன். கடைசி காலம் ஆவிக்குரியவர்களாக வாழ பழகணும். நம்ம ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்துவான். ஆனால் இந்த ஜென்மஸ்வா உள்ள மனுஷனுக்கு எதுவும் ஒன்றுமே புரியவே இல்லையே. இன்னைக்கே இப்போ நான் பேசுகிறத இதே நேரத்தில் ஒரு ஸ்டோரி சொன்னேன்னு வைங்க, அப்பா நல்ல கதை. அப்புறம் அந்த அம்மா வந்தாங்க, அவன் கதவை திறக்கிறார். அப்புறம் அப்படியே நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கான். இந்த மாதிரி பேசுனா, இது என்னடா இருந்தாலும் இன்னைக்கு இவருக்கு என்னமோ வந்துருச்சு போல, ரொம்ப டஃப்பாக இருக்கார் போல, வீட்டில் டென்ஷன் ஆகிட்டான் போல. ஒரு டென்ஷன் இல்லை, ஒன்றும் கிடையாது. அங்கே போகணும், அந்த ட்ரம்பட் சத்தம் கேட்கணும். ஆமென். அதுதான் நம்முடைய ஒரே ஒரு நோக்கம். கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண போயிடலாம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 16 வசனத்துக்கு வாசிங்க.
கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குது. ஆவிக்குரியவர்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கும். அந்த வார்த்தையில் அவர் பேசுறத பாருங்களேன். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தை அறிந்தவன் யார் அப்படின்னா, யாராவது போய் கர்த்தருக்கு போதிக்க முடியுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். நான் சொல்லட்டா, அதை செய்வீராகப்பா, அப்பா நீங்க போங்கப்பா, எக்ஸாம்ல பாஸ் பண்ண வைங்கப்பா, ஆனா படிக்கவே மாட்டேன்ப்பா நான். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன். இந்த வசனம் கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை இருக்கு. அந்த ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கு காட்ஸ் மைண்ட் இருக்கும். அந்த ஸ்பிரிச்சுவல் பீப்புள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ நிறைய பேர் பாருங்களேன், ரட்சிப்பட்டுக்கிறான், மனம் திரும்பி இருக்கிறான், ஞானஸ்நானம் எடுத்துக்கிறான், அந்த சர்ச் மெம்பராக இருக்கிறான், நீங்கள் நம்பி கல்யாணம் பண்ணி கொடுங்கன்றான், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கன்றாங்க, அந்த வீடு நல்ல வீடு நல்லா தெரியுன்றாங்க. ஆனால் நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா அவன் மைண்டில் கிரைஸ்டே இருக்க மாட்டார். கிரைஸ்ட் மைண்டட் பீப்புள் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவின் சிந்தை. அப்போ கிறிஸ்துவின் சிந்தை அப்படின்னா என்ன? எதை சொல்ல வரீங்க? கிறிஸ்துவின் சிந்தை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், நீங்கள் ஏக சிந்தையும், ஒன்று ஏக சிந்தை, ஏக அன்பும் உள்ளவர்களுமாயிருந்து, ரெண்டு ஏக அன்பு உள்ளவர்களாயிருந்து, இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அதான் நல்ல கவனிங்க. கிறிஸ்துவின் சிந்தையில ஒன்று ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த ஆத்துமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கீங்க, 3 பேர் இதெல்லாம் பண்ணிடலான் போது ஓகே தட்ஸ் ஃபைன். இல்லை 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 இல்லை, நான் சொல்கிறது தான், நான் ஒன்று டிசைட் பண்ணிட்டேன், நான் எடுத்த முடிவு தான். அப்போனா உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இல்லை. அப்போ கிறிஸ்துவின் சிந்தை இல்லை. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அந்நிய பாஷை பேசுகிறேனே, ஆவியில் நிரம்புறேனே. இன்னைக்கு நேற்று அந்நிய பாஷை பேசுகிறீங்க, 10 வருஷமாக தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டார் அந்த கிருபையை, எடுக்க மாட்டார். நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷையினால, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறதுனால எத்தனை ஆத்துமாக்களுக்கு நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை சொல்லியிருக்கிறீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை பாருங்க. ஏக சிந்தை, அப்புறம் ஏக அன்பு, அப்புறம் இசைந்த ஆத்துமா, ஒன்றையே சிந்தித்து கர்த்தருடைய பிள்ளைகளை என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்க. அடுத்த வசனம் வாசிங்க. 3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். நல்லா கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. நான் நிதானமா பேசுறேன். 8 மணிக்கு, அதாவது கரெக்டாக 8 மணிக்கு நான் ஜெபம் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, அது வரைக்கும் நான் பேசுகிறேன். புரிஞ்சுக்கணும் நல்ல சத்தியத்தை. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவனாக மட்டுமல்ல, ஒரு ஆலோசனையாக தான் உங்களோடு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இங்கே வசனம் பாருங்க. ஒன்றையும் வாதிலானாவது வீண் பெருமையினால், வீண் பெருமைக்காக. ஆமாம், என் பேரை வாசிங்க, இத்தனை 1000 ரூபாய் கொடுத்தேன், வாசிக்கல, என் பேரை சொல்லலையே, என் பேரை சொன்னீங்களா, என் பேரை கல்யாண கார்டில் போட்டிங்களா, என் பேரில் போட்டிங்களா. அந்த காலத்தில் தாய் மாமனுக்கு பையன், பையனுக்கு தாய், தாய்க்கு பேரன், அன்னார் பேரன். அதாவது நான் உங்க யாரையுமே கண்டம் பண்ணி பேசல. என் பேர் போடல, நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன். ஏன் உனக்கா கல்யாணம் நடக்குது? அவன் கல்யாணம் பண்ற மாப்பிள்ளையா அவன் டிகிரி போட மாட்டேன்றாயா? புரியுதா உங்களுக்கு? நல்லா மாறிடணும். சும்மா நம்ம சுவாபம் மாறாம நான் கிறிஸ்தவனா எழுப்புதல் எங்க வரும்? எழுப்புதலுக்கு இதெல்லாம் மாறணும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றையும் வாதிலானது வீண் பெருமையினால் செய்யக்கூடாது. அப்புறம் மனத்தாழ்மையினால ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவனாக எண்ணணும். ரொம்ப 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 முக்கியம். நான் இன்னொரு பிரீச்சரை என்னை விட மேலே எண்ணணும். நான் அவங்க 3 வருஷமாக தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. பிரைஸ் காட். அவனை நான் எனக்கு அவனை பார்க்கும்போது, அந்த தம்பியை பார்க்கும்போது நான் மேலானவனாக பார்க்கணும்.
அந்த மெச்சூரிட்டி வந்துடணும். ஒருத்தர் சொன்னார், நான் பேசின பிறகு அவர் பேசினா எடுபடுமா? அதுலேயே அங்கே பாருங்கள், அந்த மாம்சம் வெளிப்படுது பார்த்தீங்களா? இன்றைக்கி நான் பாருங்கள் 3 பாயிண்ட் பேசினேன், கலக்கிட்டேன். அது சில சொல்லும் போது எனக்கே அப்படியே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. கலக்கிட்டேன், கையெடுத்து கும்பிட்றேன். நீ கலக்குனா ஊரே 2ஆ போயிடும். பாரத்தோடு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பிரோஜனமான ஊழியர்கள் கடமையை செய்தோம் சொல்லணும். ஆண்டவர் சீஷர்கள் ஒரு நாள் வந்தாங்க, என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினால பிசாசு துரத்தனம் பாருங்க. நான் கொஞ்சம் அதை எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். அது அடித்து பிறண்டு பயங்கரமாக ஓடிச்சு ஆண்டவரே. உடனே யாரும் சொல்கிறாரு, பிசாசுகள் பயப்படுறதுக்காக நீ சந்தோஷப்படாதடா, நாமங்கள் பரலோகத்தில் எதிரி சந்தோஷப்படுறான்னாரு ஆண்டவர். ஞாபகம் இருக்கா? பிசாசை அது ஓடுதே இல்லையா, அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டு அதை ஸ்லோ மோஷன் ஆக்கி, எங்கேருந்து வந்த, எத்தனை மணிக்கு வந்த, எந்த ஊர்லேருந்து வந்த, நைட் 12 மணிக்கு போவியா, என்ன கொடுத்தா போவ, ஏது கொடுத்தா போவ, அப்படி பேசுகிறவன் பின்னால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் போய் நின்று அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு அதை வீடியோ எடுக்கிறது, அதை எடுத்து வாட்ஸ்அப்பில் போடுறது. என்னை பொறுத்தவரை அது வீடியோ எடுக்கிறவனுக்கும் அவன் ஸ்பிரிச்சுவல் கிடையாது. அதை எடுத்து வாட்ஸ்அப்பில் பரப்புறவனுக்கும் அவனும் அது அடிமட்ட கிறிஸ்தவன் தான். அவன் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் அப்படியே ஒரு பார்வை பார்க்குறாங்க, பிசாசு அப்படி அலறுது. ஒரு முறை டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் கூட்டத்தை முடிச்சுட்டு அந்த பிசாசு அலறுது. அவர் காரில் ஏறி உட்காந்துட்டு அங்கே இருந்த ஒரு ஊழியர் என்கிட்ட சொன்னார், அது ஒரு 25 அடி தூரத்தில் நிற்கிது அந்த பிசாசு, அலறுது. அவர் கார்லேருந்து அப்படி ஒரு பார்வை பார்க்குறாரு. ஐயோ, நான் ஓடி போயிடுறேன்னு சொல்லி ஓடி போச்சான். அது பார்வை தான் பார்த்துருக்கான. அவர் பாடு கார் போயிருச்சு, அது போயிருச்சு, அளவு முடிஞ்சு. ஆனால் நான் பிசாசு விரட்டினேன், இத்தனை பிசாசுகள் போனது. இது நான் பாரத்தோடு சொல்கிறேன். அந்த 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 பிஸ்னஸ்லாம் இப்போ டல் ஆயிரும். இனிமேல் அந்த பிஸ்னஸ்க்கெலாம் இனி வாய்ப்பே கிடையாது. பாரத்தோடு நான் பேசிகிட்டு இருக்கேன், தாகத்தோடு பேசிகிட்டு இருக்கேன். வஞ்சிக்கப்படாதீர்கள் விசுவாசிகளே, வஞ்சிக்கப்படாதீங்க. கர்த்தருடைய நாமத்தினால நான் பாரத்தோடு இந்த வசனத்தை பாருங்க, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணணும். நான் இன்னொருத்தனை மேன்மை உள்ளவனா என்னன்னா, நான் போய் அவன்கிட்ட போய் பிரைஸ் லார்ட் சொல்லி அவன்கிட்ட நான் பேசுவேன். இன்னைக்கு பார்த்தா அதில் கிடையாது. நம்ம தான் போய் அவங்ககிட்ட பேசணுமே தவிர அவங்க யாரும் பேசவே மாட்டாங்க. பரவாயில்ல, கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், கணம் பண்றதுல முந்தி கொள்ளணும். அதான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை நம்ம சுவாபம் இதுவரைக்கும் மாறாம இருந்துச்சுன்னா இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்துடணும். அடுத்த வசனத்தை பாருங்க, 4ஆம் வசனம் வாசிங்க. அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவான். ஆமென். அடுத்த பாயிண்ட், கிறிஸ்துவின் சிந்தையை பத்தி நான் பேசிட்டு வரேன். கிறிஸ்துவின் சிந்தை என்னன்னா, இன்னைக்கு இங்க போனா எனக்கு என்ன கிடைக்கும்? பிசினஸ் பீப்புள் நினைக்கலாம், இந்த பிசினஸை கையில் எடுத்தா இது போனால் இன்றைக்கி எவ்வளோ ரூபா கிடைக்கும்? தப்பே கிடையாது. அவன் அதுக்கு தான் வந்திருக்கீங்க, தப்பே கிடையாது. ஆனால் விசுவாசிகளும் ஊழியர்களும் நல்லா கவனிக்கணும். எனக்கு இதனால் என்ன லாபம் கிடைக்கும், இதனால் என்ன கிடைக்கும், இதனால் எனக்கு எவ்வளோ ரூபா கிடைக்கும், அங்கே அமெரிக்காவில் இருக்கிற எத்தனை டாலர் கிடைக்கும், லண்டனில் இருக்கிற எத்தனை பவுண்ட்ஸ் கிடைக்கும், ஐரோப்பாவில் இருக்கிற எத்தனை யூரோ கிடைக்கும். இப்படியே நம்ம இதனால் எனக்கு என்ன லாபம், இதனால் எனக்கு என்ன லாபம், இதனால் என்ன லாபம். அந்த காலத்தில் ஆரம்ப ஊழியங்களில் நான் நிறைய குர்சைட்ஸ் நடத்துவோம். ஒருத்தர் வந்தார், நம்ம ஆட்கள் தான், தம்பி இதெல்லாம் நடத்துறிய, உனக்கு இதனால் என்ன லாபம் அப்படின்னாரு. எனக்கு அதிர்ச்சியாக போச்சு. என்ன இப்படி சொல்கிறீங்க ஐயான்னு? ஆமாம், உனக்கு சர்ச்சும் இல்லை, ஒன்றும் இல்லை, அந்த ஆத்துமாக்கள் உன் சர்ச்சுக்கு வந்தால் கூட உனக்கு காணிக்கை கிடைக்கும், அதுவும் கிடையாது, எதுக்கு நடத்துகிறேன்னாரு. அப்போ பாருங்கள், அந்த ஆட்டிடியூடை பாருங்கள். அப்போ இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அழிந்து போகிற ஆத்துமாக்கள் அனுதினமும் ஆக்சிஜன் இல்லாமல் ஆந்திராவில் இன்னைக்கு பார்த்தேன், ஒரு 10-15 நிமிஷத்தில் அநேக மக்கள் அப்படி மறித்து போயிட்டாங்க. ஒரு பெரிய மரணம் நிகழாதபடிக்கு உடனே ஆக்சிஜன் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்படி போராடி கொண்டிருக்கிற காலத்தில் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன இன்னைக்கு தீர்க்க தரிசனம் வரும், எனக்கு ஆண்டவர் நல்லதாக சொல்வாரா?
ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட பேசும்போதே, ஜெபிக்கும் போதே கொஞ்சம் ஆறுதலாக ஜெபம் பண்ணுங்க, கம்ஃபர்ட்டாக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு அதெல்லாம் கேட்டு சிரிப்பு தான் வந்துருச்சு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ஆறுதல் படுத்துகிற அவரு தான். அவர் சகல ஆறுதலின் தேவன் நமக்கு. ஆனால் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாறிடணும். அதுக்கு தான் ஒரு லீடர்ஷிப்புக்குள்ளே இருக்கணும். ஒரு சரியான கண்டிக்கிற தகப்பன் கைக்குள்ளே இருந்தால் தான் நம்ம சரியாக உருவாக்கப்பட முடியும். இந்த காலத்தில் லீடர்ஷிப்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லீடர்ஷிப்? நானே ஒரு லீடரு, எனக்கு எதுக்குடா லீடரு? நானே ஒரு பெரிய பிரீச்சரு, எனக்கு எதுக்கு மற்ற பிரீச்சருடைய ஆலோசனை? பாரத்தோடு சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே நம்ம ஐ கேன் டூ, ஐ கேன் ஸ்டாண்ட், ஐ கேன் ப்ரீச், ஐ கேன் சிங், எல்லாமே ஐ கேன் தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாரத்தோடு பேசுகிறேன். வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. அன்னைக்கு சவுலுக்குள்ள பிசாசு போராடிக்கிட்டு கிடக்குது. அங்கே இருக்கிற அவன் அரண்மனையில் இருக்கிறவங்கெல்லாம் டென்ஷனாக பரபரப்பாக இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக கூட்டு வச்சு பார்க்குறாங்க, பிசாசு போக மாட்டேங்குது. அதே குரூப்பில் தான் தாவீது நிற்கிறாரு. நல்ல ஒரு அடையாளத்தை காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. தாவீது சத்தம் காட்டாமல் இருக்கிறாரு. அவனுக்கு தெரியும் காட்ஸ் டைம் இன்னும் வரல. ஆனால் நம்ம ஆட்களாக இருந்தால் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்களா, நான் அதை விரட்டி காட்டுறேன்ருவான். கர்த்தருடைய பிள்ளைகளை ரொம்ப, அதாவது ஆவிக்குரியவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி நான் பேசிக்கிட்டு வரேன். நாமவே முந்திரி கொட்டை மாதிரி போயிடக்கூடாது. வெயிட் பண்ணணும், தேவனுடைய நேரத்துக்கு காத்து இருக்கணும். என்னிலும் மற்றவர்களை நான் மேன்மையா எண்ணணும். அதாவது அந்த வசனத்தில் பாருங்க, அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவே. மற்றவங்களுக்காகவே நம்ம வாழ பிரயாசப்படணும், மற்றவங்களுக்காக வாழணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக பிரயாசப்படணும், மற்றவங்களுக்காக, மக்களுக்காக. நம் தேசம், நம் மக்கள், நம்முடைய இந்தியா, அவங்க யாரா இருக்கட்டும், எவராக இருக்கட்டும், அவங்க தேவனுடைய அன்புக்குள்ள வந்துட்டாங்கன்னா போதுமே. நான் ஐரோப்பா நாடுகளுக்கு போகும்போது பார்ப்பேன், அங்கே இருக்கிற இலங்கை வாழ் தமிழர்கள் மத்தியில் அங்கே இருக்கிற இலங்கை போதகர்கள், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அங்கெல்லாம் ஒரு ஆத்துமாக்கெல்லாம், ஜெர்மனி நாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்துமா 300 கிலோமீட்டருக்கு அங்கே இருப்பாங்க. அந்த பாஸ்டர் காரை ஓட்டிகிட்டு போய் அந்த 300 கிலோமீட்டர் போய் அந்த ஒரு ஆத்துமாவை அவங்க காரில் ஏற்றி கொண்டு திரும்ப வந்து ஆராதனை நடத்திட்டு எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப 300 கிலோமீட்டர் கொண்டு போய் விடுவார். அப்படி அநேக பாஸ்டர்ஸை பார்த்துருக்கேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி? கிறிஸ்துவின் சிந்தை. திரும்பி வாங்க, நம்ம ஜெபத்துக்குள்ளே போவோம். 1 கொரிந்தியர் நம்ம வாசித்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை திரும்ப ஒருக்க வாசித்துட்டு நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போகலாம். பிரைஸ் காட். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள் உண்டாயிருக்கு. கிறிஸ்துவின் சிந்தையை குறித்து நான் இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2லிருந்து 5 வசனங்களுக்கு ஒவ்வொன்றாய் உங்களுக்கு நான் போதித்தேன். அப்போ இனிமே எனக்கு, என் பிள்ளைக்கு, எனக்கு, என் குடும்பத்துக்கு, எனக்கு வந்துட்டா, உனக்கு வந்துட்டா. சிலர் பாருங்க, அந்த கல்யாண வீடுலாம் போனேன், நீ சாப்பிட்டியா, உட்காந்து சாப்பிட்டு நீ அப்படி அவன் பிள்ளைகளை மாத்திரம் பார்க்கறது தப்பு இல்லை, ஆனால் தப்பு. கடைசியில் இருந்து சாப்பிட்டு போ, இல்லைன்னா தோத்திரம் பண்ணிட்டு போ. கல்யாண வீட்டுக்கு போனால் முதல்ல நேராக போய் அந்த பொண்ணு மாப்பிள்ளையை பாருங்க, அதுக்கப்புறம் அங்கே டைனிங் டேபிள் போங்க. என்னடா இப்படி அநியாயமா என்றால் பேசுகிறேன். ஆமாம், கடைசியில் போயிட்டு அங்கே வெறும் சோறு தான் கிடைக்கும், பீஸ் கிடைக்காது. அந்த பீஸ் நீங்கள் சாப்பிடாத பீஸா? இது இந்த மாதிரி மட்டகரமாக பேசினாதான் சிலருக்கு புரியுது பாருங்களேன். அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாரத்தோடு சொல்கிறேன், கடைசி காலத்தில் வந்துட்டோம். அந்த எக்கால சத்தம் கேட்கணும், வருகைக்கு ஆயத்தப்படணும். கொரோனாவின் அச்சுறுத்தலுக்காக ஜெபிச்சோம், போராடுறோம் தேவ சமூகத்தில். இன்னொரு பக்கம் ஆன்மீக வாழ்க்கையை கவனிக்கணும். ஆவிக்குரியவன் யார் என்று இதுவரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒன்று, ஆவிக்குரியவைகளை முதல்ல அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அதாவது இந்த ஆவிக்குரியவர்கள், அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வராதவர்கள், அவங்க ஆவிக்குரியவங்களோடு சம்பந்தப்படுத்த மாட்டாங்க. மாம்சமும் ஆவியும் போராடிக்கிட்டே கிடக்கும். ரெண்டாவது, அவங்க நிதானிக்கவே மாட்டாங்க. ஆவிக்குரியவர்கள் நிதானிப்பார்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாதவங்க நிதானிக்க மாட்டாங்க. உடனே எமோஷனாக அந்த சர்ச்சுக்கு போயிடுவாங்க. ஒருத்தர் பயங்கரமாக பண்ணுறானா, அங்கே போய் இந்த வாரம் அங்கே போகலாம், வேடிக்கை பார்க்க போகலாம். நான் நேற்று பிரசங்கம் பண்ண சொன்னேன், ஒழுங்கா இனிமே உங்கள் சர்ச்சுக்கு போங்க, ஒழுங்கா போங்க.
அதை மற்ற சபைக்கு போக வேண்டாம்னு சொல்ல, அங்கே ஏதாவது ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் இருக்குது, ஏதோ எங்களை மாதிரி யாராவது எவாஞ்சலிஸ்ட் வராங்க, மற்ற யாராவது சீனியர் பாஸ்டர்ஸ் வந்து அங்கே பேசுகிறாங்கன்னா ஸ்பெஷல் மீட்டிங் போங்க. சும்மா அங்கே இங்கேன்னு அலைஞ்சிக்கிட்டு ஒரு உருப்படி இல்லாமல், டிசிப்ளின் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஆவிக்குரியவர்களாய் வாழ்வதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஜெபம் பண்ணலாம் எல்லாரும். பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8 மணிக்கு நான் முடிச்சுட்டேன். நம்ம ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஆமென். யார் மாம்சத்துக்குரியவர்கள்? கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவங்க நிதானிக்க தெரியாதவங்க, கிறிஸ்துவின் சிந்தையற்றவர்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசினார். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க தேவனுக்கு நேரா. அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களுக்கு வேதம் தான்ப்பா வெளிச்சம், வேதம் தான்ப்பா எங்களுக்கு ஆண்டவரே உணவு, வேதம் தான்ப்பா எங்களுக்கு போதனை. ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா அந்த வேதம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஜீவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது. அந்த வார்த்தையாகிய இயேசுவே, இன்றைக்கு எங்களோடு நீர் பேசினீரே. ஆவிக்குரியவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நான் இனி மாம்சத்துக்குரியவளாய் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. இன்றைக்கு 3 பாயிண்ட்ஸ் நாங்கள் பேசணும்ப்பா, 3 பாயிண்ட்ஸை நாங்கள் ஷேர் பண்ணோம்ப்பா ஆண்டவரே. இதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. எல்லாரும் கரங்களை வைத்து ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆமென். ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்வேன். ஆமென். உபவாச ஜெபம், அதிகாலை ஜெபம், இரவு ஜெபம், ஆண்டவரே சங்கிலி ஜெபம், செயின் பிரேயர்ஸ் ஆண்டவரே, இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவேன். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எமோஷனல் கிறிஸ்டியனா இருக்க மாட்டேன். பார்க்கறதெல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் ஆண்டவரே. அங்க இங்க அலைய மாட்டேன் ஆண்டவரே. ஒரு ஸ்டெடி மைண்டா இருப்பேன், ஸ்டேபிளா இருப்பேன், நிதானிப்பேன். வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நிதானிப்பேன். உதவி செய்யுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய சிந்தையை என்னுடைய சிந்தையாய் மாற்றுங்க ஆண்டவர். என்னுடைய சிந்தை உம்முடைய சிந்தையாய் மாறட்டும். என் காட்ஸ் மைண்ட் எனக்கு வரட்டும், மாறட்டும். எல்லாம் நெஞ்சில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உம்முடைய சிந்தையாய் மாற்றுங்கப்பா. உம்முடைய சிந்தையா என்னை மாற்றுங்க. உம்முடைய சிந்தையா என்னை மாற்றுங்க. உம்முடைய சிந்தையா என்னை மாற்றுங்க. உம்முடைய சிந்தையா என்னை மாற்றுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, நான் என்னை விட மற்றவங்களை மேன்மையா நினைக்கணும். யாரையுமே தாழ்வா எடை போற்றக்கூடாதுப்பா. யாரையும் தாழ்வா நினைச்சிடக்கூடாதுப்பா. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களோ இல்லையோ, ஏழையோ பணக்காரனோ, அவங்க கிறிஸ்தவர்களோ இந்துவோ இஸ்லாமியரோ, யாரையும் நாங்க தாழ்வோமா அப்பா அம்மா நினைக்க கூடாது ஆண்டவர். அப்படிப்பட்ட கிருபைகளை நீங்க எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்கப்பா. இயேசுவின் நாமத்திலே தாங்கப்பா ஆண்டவரே. நாங்க ஆவிக்குரியவர்களா மாறினாதான் ஆண்டவரே எங்களுக்கு எக்கால சத்தம் வானத்தில் துணிக்கும் போது நாங்க அந்த சத்தத்தை கேட்டு உங்களுடைய சமூகத்துக்கு வர முடியும். ஒருவேளை எங்கள் ஓட்டு அதுக்கு முன்பாக முடிந்தால் அந்த சத்தம் கேட்கும் போது எங்கள் கல்லறை திறக்கணுமே. ஜீசஸ், உடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாற்றுங்க. வீடுகளிலே யார் யார் ஆண்டவரே இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வரலையோ, யார் யார் பேரை சொல்லி அவங்க அப்பா அம்மா ஜெபம் பண்றாங்களோ, யார் யார் பேரை சொல்லி சகோதரி புருஷனுக்காக ஜெபிக்கிறாங்களோ, புருஷர்கள் மனைவிக்காக ஜெபிக்கிறாங்களோ, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்களோ, அவர்களை ஆவிக்குரியவர்களாய் மாற்றுங்கப்பா, 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 மாற்றுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோம். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வாயில் முழங்க, தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வானில் முழங்க, தேவனை சந்திப்போமே. கரங்களை தட்டி உற்சாகமாய் சுமராஜனே வந்திடுவார். சத்தம் வானில் தோணித்திடவே, சுமராஜனே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினோ, வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. வானமும் பூமியும்
வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவ தூதர் பாடல் துணிக்க தேவரையே தாரிசிப்போமே. தேவ தூதர் பாடல் துணிக்க தேவரையே தாரிசிப்போமே. நாத சத்தம் வானில் தோணித்திடவே சுமராஜனே என் ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்கள் சபைகளை ஆயத்தப்படுத்துங்க. மகாராஜனே வந்திடுவார், கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம். நிரம்பி பாடுவீங்களா? கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணின் கவலை அங்கு இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணின் கவலை அங்கே இல்லை, வெளிச்சமாவார். கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொறுமையா இருந்து நீங்க இந்த செய்தியை கேட்டதுக்காக உங்களுக்கு தேங்க்யூ. இன்றைக்கு இரவு வாசிக்க வேண்டிய வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 7 வாசிக்கணும். கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணணும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, இந்த நாள்லப்பா ஆண்டவரே நான் படுக்கைக்கு போகிறேன், உங்களுடைய பிரசன்னம் என்னை தாங்கட்டும்னு நீங்கள் ஜெபம் பண்ணணும். கடைசியாக ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியும் உங்கள் உள்ளத்தில் கொண்டு வந்து ஸ்தோத்திர ராஜா மீடியா டீம், இந்த ஆண்டவர் வொர்ஷிப் டீம், இந்த பேண்டமிக் டைமில், இந்த லாக்டவுன் டைமில் அவங்க பிள்ளைகள் வீட்டிலேருந்து வராங்க போகிறாங்க, உங்களுடைய ப்ரொடெக்ஷன் இருக்கணும்ப்பா, கேம்பஸில் ப்ரொடெக்ஷன் இருக்கணும்ப்பா அப்படின்னு நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு ஷேர் பண்ணலாம், சரியா? அதே போல் உங்களுடைய ஜப குறிப்புகளையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இறுதி நேரத்தில் யாராவது புதிதாக ஜீசஸ் மீட் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்னிங் 5:30 ஈவினிங் 5:30 தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வரும். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரைஸ் காட்.